யோ வாட்ஸ்அப் கைஸ் எம்பெஸ்ட்ரி நீங்கள் பார்க்குறது யுவாடெக். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 பெஸ்ட் ப்ரௌசர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் இல்லாமல் ஒரு சில ப்ரௌசர்ஸ்லாம் ரொம்பவே நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற ப்ரௌசர் ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிளாக இருக்கும். நிறைய பேர் இப்போ வரைக்கும் அந்த ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை தவிர எம்ஐ ப்ரௌசர், ஸோ மீ ஃபோன் வச்சுருக்கவங்க மீ ப்ரௌசர் கூட யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்க இந்த 5 ப்ரௌசருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. லைக் ஒபேரா ப்ரௌசர்கிட்ட பார்த்தீங்கன்னா VPN ஃபீச்சர் இருக்குது. இது மாதிரி ஒரு ப்ரௌசர்கிட்டையும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த 5 ஆப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 ப்ரௌசர். ஸோ இந்த 5 ப்ரௌசர்ஸ்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்க ப்ரௌசர் ஒபேரா ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசரோட ஒரு மேஜர் ஃபீச்சர்னு பார்க்குறப்ப இதில் VPN இருக்குது. ஸோ ப்ரௌசருக்குள்ளேயே VPN இருக்குது. ஸோ நீங்கள் எதையாவது ப்ரௌஸ் பண்ணோன்னா நீங்கள் VPN-ஐ தனியாக டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூஸ்வலாக VPN-ஓட ப்ராப்ளமே நம்ம ஜென்ரலாக ஒரு VPN ஆப் டவுன்லோட் பண்ணி அதை எனேபிள் பண்ண உடனே அது யூடியூப்லேருந்து குளோபலாக உங்கள் ஃபோனுக்கே VPN எனேபிள் பண்ணிவிடும். ஆனால் இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்க்குறப்ப நமக்கு ப்ரௌசருக்கு மட்டும் VPN வரும். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறப்ப உங்களால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு VPN-ஐ செலக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்ட் அது மாதிரிலாம் செலக்ட் பண்ண முடியாமல் அமெரிக்கா, ஏஷியா, யூரோப் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு வகையில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் ஜென்ரல் ப்ரௌசிங்க்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மூவியோ இல்லை டிவி ஷோஸோ பார்க்கணுன்னா அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரௌசரில் இருக்க இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் VPN உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னலாக இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கிங்க்கும் ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பிளாக்கிங்கும் கூட ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ க்ரோமை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஆட் பிளாக்கிங் நல்லா இருக்குது. அண்ட் இதை தவிர இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நைட் மோட், இந்த மாதிரி டேட்டா சேவிங், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு நல்ல ஃபீச்சராக இருந்தாலும் கூட இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்குறப்ப இதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் உங்களுக்கு நியூஸு, அப்புறம் சஜஷன் சைட்ஸ்னு ஏகப்பட்டது வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் இனிஷியலாக டிசேபிள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதை டிசேபிள் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ப்ளோட்வேர் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ப்ரௌசர்னு பார்க்குறப்ப ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர். கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு இந்த ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ப்ரௌசிங் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரௌசரோட ஒரு யூனிக் ஃபீச்சர்னு பார்க்குறப்ப இதில் வந்து நமக்கு அடிஷ்னலாக எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நிறைய பேர் டெஸ்க்டாப்பில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இதில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரௌசரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்டென்ஷன் பேசுகிறப்ப தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஆட் பிளாக்கிங், அப்புறம் ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஃபீச்சர் வேணும்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே ஒரு செட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆட் ஆன் வேணாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வேணும்னா நீங்கள் தனியாக சைட் லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆட் பிளாக் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சைட் ப்ரௌஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைட்டில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் ப்ரைவசியை யாராவது ட்ராக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கூட நமக்கு காட்டிடுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற எக்ஸ்டென்ஷனை கூட நீங்கள் சைட் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்டென்ஷன். இதில் வந்து 14 ஆட் வரைக்கும் பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ராக்கர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் காட்டுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரைவசி ஃபீச்சரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ப்ரௌசர்னு பார்க்குறப்ப மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர். நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட ஈகோசிஸ்டமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரௌசரையும் ட்ரை பண்ணி ஆகணும். இதில் வந்து ஒரு சில யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நான் டெஸ்க்டாப் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப் ப்ரௌசரில் வந்து நமக்கு க்ரோமில் கூட நெட்ஃப்ளிக்ஸ் ஃபுல் HD வராது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லையும் நெட்ஃப்ளிக்ஸோட ஆப்பில் மட்டும் தான் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸை ஃபுல் HD ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து நம்மளால் நெட்ஃப்ளிக்ஸை ஃபுல் HDயில் ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. அது 720p இருக்கிற ஒரு மொக்க டிவைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. அடிஷ்னலாக நீங்கள் ஒரு ரீடிங் பர்பஸ்க்காக தான் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் இந்த ப்ரௌசர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் இதில் ரீட் அலவுட் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ரீடிங்காக நிறையா டூல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரௌசரை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரௌசர்னு பார்க்குறப்ப DuckDuckGo. ஸோ DuckDuckGo ப்ரைவசி ப்ரௌசர், அதுதான் இதோட ஃபுல் நேமு. நேம் கொஞ்சம் ஃபேன்சியாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரௌசரோட ஒரு மேஜர் ஃபீச்சரே என்னென்னா ப்ரைவசிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசிக்காக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் பைரசி அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை ட்ராக் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இங்கே நீங்களே பார்க்கலாம். ஸோ கூகுள் அண்ட் அமேசான்கிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்வலாக எல்லா வெப்சைட்ஸுமே உங்களுடைய ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி
புஷ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா அது ட்ராக் பண்ணி பிளாக் பண்ணும். அதுதான் இந்த ப்ரௌசரோட வேலையே. அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டில் அந்தந்த வெப்சைட்டுக்கு என்ன ரேட்டிங்குன்றதையும் ப்ரொவைட் பண்ணிவிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுறப்ப அந்த ட்ராக்கரோட ஹிஸ்ட்ரியுமே கூட கிளியர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ப்ரௌசர்னு பார்க்குறப்ப பிரேவ் ப்ரௌசர். ஸோ பிரேவ் ப்ரௌசர் இதோட ஒரு மேஜர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வெப்சைட்ஸ் கிட்ட இருந்துமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து வர ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க உங்களுக்கே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஒரு ப்ரௌஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா அதில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு பார்ட் வந்து உங்களுக்கே கிரெடிட் ஆகும். அதை வந்து இவங்க பிரேவ் ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரேவ் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக அமௌண்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து ஒரு 10 to 20 பைசே அது மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ரௌசரோட ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறப்ப எல்லா வெப்சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சன்ஸ்லேருந்து வர ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு ஒரு பார்ட் கொடுக்குற மாதிரி ஒத்துக்கிறது இல்லை. ஸோ அப்படி ஒத்துக்கணும்னா அவங்க பேசிக்காக என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஒரு ப்ரௌசரில் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து இந்த ஃபீச்சர்ஸ்க்கு அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த வெப்சைட்லேருந்து வர ஆட்சன்ஸோடைய அமௌண்ட்டில் ஒரு பார்ட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ண வெப்சைட்ஸ்னு பார்க்குறப்ப அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மேஜர் அண்ட் ஃபேமஸ் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் இந்த ஒரு ஃபீச்சருக்கு எனேபிள் பண்ணலை. அதனால அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரோட யூசர் இன்டர்ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ லைக் நீங்களே பார்க்கலாம் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் க்ரோம் ப்ரௌசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த ஒரு பெஸ்ட் ப்ரௌசர் ஆப்ஸ்க்கான என்னோட ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் பார்த்த எல்லா ப்ரௌசருமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ப்ரௌசருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ சி யூ ஆல் கைஸ். பாய்.